Hi everyone. இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியான ஈவன் பிகினர்ஸ் கூட சூப்பரா செய்யக்கூடிய வேர்க்கடலை ஃபில்லிங் வச்சு ஒரு கொழுக்கட்டை ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வீட்ல செஞ்ச அரிசி மாவு எடுத்துர்க்கேன். நீங்க வந்துட்டு கடையில விக்கிற கொழுக்கட்டை மாவுன்னு தனியா விக்கும். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த உப்பையும் மாவையும் கலந்துக்கங்க. ஏன்னா தண்ணி ஊத்துனாக்க உப்பு சரியா கலப்படாது மாவுல. இப்போ வந்துட்டு நான் வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து அந்த ஃபோர்க்காலியை கையால் பிசையாதீங்க. அந்த ஃபோர்க்காலியை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு வந்துட்டு 1 கப்பு ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு இந்த மாவை நல்லா கலக்கிறதுக்கு. சுடு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பிசைஞ்சிங்கன்னு சொன்னால் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சுடு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நம்ம ஃபோர்க்கால கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு வந்து அங்கங்கேயும் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக இருக்கும். இப்போ வந்துட்டு கையில் நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருங்க. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டான மாவு ரெடி. இப்போ இதை மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஈஸியான ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சிக்கலாம். இதை பொடிச்சதுக்கப்புறமா இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நசுக்கி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு 1 கப் மாவுக்கு 1/2 கப் கடலை 1/4 கப் வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கையால் பிடிச்சாலே இந்த வந்து மாவு வந்து பிடிக்கணும். அந்தளவுக்கு இதை அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போவே சின்ன சின்ன உருண்டையாக ரெடியாக பிடிச்சி வச்சுருங்க. நம்ம லட்டுக்கு உருட்டுற மாதிரி. இப்போது கையில் நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டை மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லைட்டாக அழுத்திட்டு முதல்ல மாவை ஒரு கையால் சுற்றிக்கிட்டே ஒரு கையால் வெளிப்பக்கத்துலேருந்து அப்படியே உள்பக்கம் வரைக்கும் லைட்டாக அழுத்திக்கிட்டே வாங்க. ரொம்ப அழுத்திடாதீங்க. ஓரத்தை மெலிசாவும் நடுவில் கொஞ்சம் தடிமனாகவும் அழுத்திட்டு இந்த மாதிரி ஃபில்லிங்கை அந்த உருண்டையை உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு எல்லா எட்ஜஸையும் ஒன்றா நடுவில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு உருட்ட ஆரம்பிச்சிருங்க லட்டுக்கு உருட்டுற மாதிரி. ஸோ இப்போ நான் உருட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்துருக்குன்னு சொல்லிட்டு மாவும் நல்லா வந்துட்டு சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி மிச்சத்துக்கும் பண்ணி நான் இப்போ இட்லி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். நான் ஏன் மேலே வச்சுருக்கேன்னா நான் ஒரே தட்டில் வேக வைக்க போகிறேன். இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி. இது வந்துட்டு ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது சாப்பிட்றதுக்கு. இது வந்து வீட்டில் செஞ்ச அரிசி மாவு. நீங்கள் கொழுக்கட்டை மாவு செஞ்சாலும் அப்படி தான். ஏன்னா மாவு வந்துட்டு நீங்கள் கலக்கும் போது பார்த்தீங்கன்னா நெய்யை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்காமல் விட்டிங்கன்னா சில சமயத்தில் வந்து மாவு எருகின மாதிரி ஆகிடும். அதனால் கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் ரொம்பவே ஈஸியான கொழுக்கட்டை ரெடி. இந்த வேர்க்கடலை ஃபில்லிங் வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கட் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு வந்துட்டு டேஸ்ட் வந்து நல்ல வித்தியாசமான சாஃப்டான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். யூஸ்வலாக பருப்பு ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை வேக வச்சு அரைச்சி அந்த மாதிரி நம்ம செய்வோம். பட் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியான ஃபில்லிங் பண்ணிங்கன்னு சொன்னால் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.